Assalamu alaikum. Recording in progress. Sound. Assalamu alaikum. Islamோட sound உஸ்தாத் நான் கடையிலே கொடுத்து பார்த்தாச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களோட சவுண்ட்ல இருக்க ப்ராப்ளம் என்னடா, நான் பேசுறது திருப்பி எங்களுக்கு கேக்குது. உஸ்தாத் நான் கடையிலே கொடுத்து நான் பார்த்தாச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது சிஸ்டர். இப்போ உங்களுக்கு முன்னுக்கு ஜாயிண்ட் ஆகிற கிளாஸ்ல நிறைய பேருக்கு ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. எந்த பிரச்சனை வந்து இல்லை. உங்களுக்கு முன்னுக்கு இப்ப கிளாஸஸ் நடந்துட்டு தான் வந்தீங்க. எங்கட சைட்ல ப்ராப்ளம் என்றால் உங்களை போல அதான் எங்களுக்கு தெரியாது நினைச்சு நீங்க தான் பார்க்கணும். அதை உங்களோட சவுண்ட் மைக்ல ப்ராப்ளமா அல்லது விளங்குது இல்லையா எனக்கு என்னன்னு சொல்லி. பட் எங்கட சைட்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு முன்னும் ஜாயிண்ட் ஆகிறாங்களே. உங்களோட கிளாஸ் இப்போ 340 என்றால் 320 320 40 22 எல்லாம் கிளாஸ் நடந்த அந்த கிளாஸ்ல ஜாயிண்ட் ஆகிற ஆட்களுக்கு மேல வந்திக்கணும் ப்ராப்ளம் வந்திக்கணும். சொல்ல விளங்குதா என்னன்னு சொல்லி அது வந்தீங்கன்னா ஓகே. எங்கட சைட்ல ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தானியா. இப்போ உங்களோட போய் பார்த்தா உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆகிக்கும். உங்களோட சவுண்ட் கேட்கலாம். உடைய ப்ராப்ளம் ரெண்டு. ஒன்று நீ தூரத்துல இருந்து பேசுறது மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. ரெண்டாவது நான் பேசுறதே திருப்பி எங்களுக்கு எக்கோவா சவுண்ட் கேட்குது. கடையில பார்த்தே எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதானே சிஸ்டர் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து செக் பண்ற நேரம் இப்படிதான் செக் பண்ணணும். அவரும் ஒரு டிவைஸ்ல ஜூம் ஒன்றை டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்து கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். அப்பதான் அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க அப்படியே பார்த்த போன்ல ப்ராப்ளம் சான்ஸ் இல்லை. இந்த கனெக்ஷனோட வர நேரம் தான் நம்மளோட ப்ராப்ளம் இது மாதிரி விளங்குது. வைஃபை கனெக்ஷன் நீங்க வந்திக்கிறீங்க வைஃபை கனெக்ஷன்ல வந்திக்கிறீங்க. கனெக்ஷன் அப்போ நீங்க பார்க்கணும். அது எப்படின்னா விளங்குது. இப்ப நீங்க பேசுறதை விட நான் பேசுறது எனக்கு பாஸ்டா கேக்குது. எக்கோ ஆகி சரி பாப்போம். அலிஃபினுடைய உச்சரிப்பை பார்த்து நிப்பாட்டிக்குமா ஞாபகம் ஓதும் பாப்போம். இரண்டே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما السائل فلا تنهر وأما السائل فلا சவுண்ட் தான் கேக்குது இல்ல. ஈன்னு தான் வருது. ஈட சவுண்ட் கேக்குது இல்ல. இந்த இடம் ஈ ஈ وأما இல்ல وأمس وأما السائل فلا تنهر. நீட்டாமே சிஸ்டர். இந்த அடையாளம் வந்தா எவ்வளவு நின்றும் மத்துடைய அடையாளம் 2 or 3 counts. பிழை 3 seconds 2 or 3 seconds 2 or 3 அல்ல அப்படி சொல்லி தரலையே. 2 or 3 எல்லாம் பிழை. நாங்க இது இதுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சீங்க ஒரு அளவு தான். 1 2 6 கவுண்ட் அப்படி இல்லாட்டி 3 seconds அவ்வளவுதான். ஓகே சார். ஒரு கவுண்ட்மா உஸ்தாத். وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل فلا تنهر. وأمس
وأما السائل فلا تنهر ரெண்டாவது பாபு صراط الذين أنعمت عليهم திருப்பி போதுங்க صراط الذين أنعمت இல்ல عليهم صراط الذين أنعمت صراط الذين أنعمت عليهم முதலாவது பிள்ளையில போதும் பாபு பா அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் அந்த முதல் தான் பிள்ளைன்னு சொல்லுவோம். அதுக்காக வேண்டி தான் நாங்க நிதானமா மெதுவா நாளைக்கு ஆபா எல்லாத்தையும் திருத்தல. அலிஃபினுடைய உச்சரிப்பு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அலிஃபினுடைய உச்சரிப்பு மட்டும் ஏர்ட சவுண்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததெல்லாம் அந்தந்த நேரத்துல நாங்க ஊண்டா பாக்குற நேரத்துல திருத்தி கொண்டு போயிடணும். எல்லாத்தையும் நீங்க ஒரேடியா திருத்த போனீங்கன்னா திருத்த இயலாது, கஷ்டம். நான் பெரிய காலம் அப்படி பழகிக்கிறதால திருப்பி போதும் பெஸ்ட. وأما السائل فلا تنهر ஓகே குட். ஹை பிஸ்மில்லா. மூணாவது பாபு فأنزلنا من المقصرات ماء ثجاجا அந்த சவுண்ட் வெளிப்படுத்தி ஓதும். ஓகே உஸ்தாத். فأنزلنا من المقصرات ماء ثجاجا. நீட்டுங்களே மௌசிராத்துல நிப்பாட்டு நேரம் ஒரு அளவுக்கு வந்துச்சு, பட் நம்ம அது ராகம் எடுக்கப்படணும். திருப்பி وأنزلنا من المقصرات ماء ثجاجا. நாலாவது إيلافهم رحلة الشتاء والصيف. திருப்பி போதுமா? அந்த சவுண்ட் சரியா சரி மட்டும் தூரத்துல இருந்து கேட்குது. إيلافهم رحلة الشتاء والصيف. ஐந்தாவது போகும். بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها. இதே மொதல் பாப்போம். إن شانئك هو الأبتر. شانئك أنا بلا شانئك sound. شانئك أنا بلا شانئك sound. إن شانئك هو الأبتر. இந்த هو الأبترன்னா அப்ப அதுலயும் sound. هو الأبتر என்கிறது பல. هو الأبتر. إن شانئك هو الأبتر. எந்த அளவு தூரம் நாங்க ஃபாஸ்டா ஸ்பீடா ஓதுறோம் என்கிறத விட உச்சரிப்பு சரியா வருதுங்கிறது முக்கியம். அடிச்சு கொண்டு ஓதி கொண்டு ஃபாஸ்டா போற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். நாங்க டெய்லி ஹோம் ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கேளுங்க உங்களுக்கு பெரும்பாலும்
எந்த தூரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிக்குமென்னு தெரியல என்றால் அது கொஞ்சம் தான் உங்களுக்கு ரெக்கார்டு வரும். ரெக்கார்டு ஓகேன்னா உங்களுக்கு பார்க்கலாம் போயிட்டு ஒன்று உங்களோட சவுண்ட் தூரத்தில் கேட்டது உண்டு. ரெண்டாவது நாங்கள் பேசுறது தான் எங்களுக்கு எக்கோ ஆகுது. ரெண்டையும் பார்க்கணும். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண முக்கியமான வசனங்கள் உங்களுக்கு வரும். நீங்க என்ன செய்யணும் என்றால் ரெக்கார்டை கேட்டு அதுல நீங்க விட்டிருக்கிற பிழைகளை கவனமாக திருத்தி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வசனமாக எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்களுக்கு ஓதி அனுப்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்பதான் எங்களுக்கு திருத்தி பார்த்துட்டு அடுத்த போயிடும். ஓகே சார்.